மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு பெரும் போர் மூள்வதற்கான அபாயமணி ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தீராத பகை புகைந்து கொண்டிருக்கும் நிலையில் கத்தாரில் அமெரிக்கா செய்திருக்கும் ஒரு காரியம் இப்போது செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது. உலக நாடுகள் அனைத்தையும் இந்த செய்தி உற்று நோக்க வைத்துள்ளது. கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானப்படை தளம்தான் மத்திய கிழக்கிலேயே அமெரிக்காவின் மிகப்பெரிய ராணுவ கோட்டை. இங்கே அமெரிக்கா தனது அதிநவீன பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளை தயார் நிலையில் வைத்திருப்பது வழக்கம். ஆனால் இப்போது அதில் ஒரு பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை தரையில் நிலையாக பொருத்தப்பட்டிருந்த இந்த ஏவுகணைகளை இப்போது அமெரிக்க ராணுவ லாரிகளில் ஏற்றி வைத்துள்ளது. அதாவது மொபைல் லான்ச்சர்களாக மாற்றியுள்ளது. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? எதிரிகள் இந்த தளத்தின் மீது குண்டு வீசினால் ஒரே இடத்தில் நின்றால் அழிந்து விடுவோம் என்று கருதி உடனடியாக இடத்தை மாற்றிவிட்டு நகர்ந்து கொண்டே பதில் தாக்குதல் நடத்துவதற்காக தான் இந்த அதிரடி ஏற்பாடு. எதற்காக இந்த திடீர் மாற்றம்? எல்லாம் ஈரானை சமாளிக்கத்தான். கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான மோதலுக்கு பிறகு ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ஆயுத இருப்பை மீண்டும் வேகமாக அதிகரித்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஆளில்லா ட்ரோன்களை தாக்கி செல்லும் கப்பல்களையும் ஈரான் கடற்படை காட்சிப்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் சும்மா இருக்கவில்லை. கத்தார் மட்டுமல்ல, ஜோர்டான், சவுதி அரேபியா, ஓமன் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியா தீவு என அனைத்து இடங்களிலும் அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் குவிக்கப்பட்டு வருகின்றன. செயற்கைக்கோள் படங்கள் இதை தெளிவாக காட்டுகின்றன. ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது போல காட்டிக்கொண்டாலும், மறுபக்கம் நாங்கள் எதற்கும் தயார், அடித்தால் திருப்பி அடிப்போம் என்பதை செயலில் காட்டியிருக்கிறது அமெரிக்கா. லாரிகளில் ஏறிய ஏவுகணைகள் போருக்கான அறிகுறியா அல்லது வெறும் மிரட்டலா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.